நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமிக்கு நான் ஆல்ரெடி 3 பதிவுகள் போட்டிருக்கிறேன். இது ரொம்பவே அவசியமானது, அவசரமானதும் கூட. நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அம்பானி இருக்கிற நிலைமைக்கு நம்மளோட லைஃப் மாறும்போது கண்டிப்பாக நம்ம இதை செய்கிறதுல தப்பே கிடையாது. இதை மட்டும் அந்த டைமுக்கு மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கனாவே நீங்களும் அம்பானி போல் கோட்டீஸ்வரர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழியும். இதை நம்ம சித்ரா பௌர்ணமியை செலக்ட் பண்ணி அந்த நாளில் நம்ம அதை செய்யும் பொழுது நம்மளோட லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு இது ஒரு வழி வகுக்கும். அது என்ன பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் பரிகாரம் செய்யும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இன்னும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போகக்கூடிய அதிசக்தி வாய்ந்த 3 மங்கள பொருட்கள் நம்ம வாங்கும் பொழுது அம்பானி இப்பொழுது எந்த உயரத்தில் இருக்கிறாரோ அந்த உயரத்தை நாம் போக முடியும். பண தேவை பூர்த்தியாகும். கோட்டீஸ்வரன் யோகம் அடிக்கும். அந்த பொருட்கள் நம் சரியான நேரத்தில் வாங்கும் பொழுது நம் வாழ்க்கையானது மிகவும் உயர தொடங்க போகின்றது. அத்தனை கனவுகளும் மிகவும் பலிக்க போகின்றது. நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகின்றது. இந்த டைமில் இந்த பொருள் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜை செய்யும் பொழுது சாட்சாத் அந்த குபேரனே உங்கள் வீடு தேடி வருவார். அந்த பொருள் சரியாக எத்தனை மணிக்கு வாங்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, மாலை 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ளார வாங்க வேண்டும். அந்த பொருள் பார்த்திங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்கள் தாங்க. வெள்ளி பார்த்திங்கன்னா சித்திரகுப்தனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வெள்ளியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குண்டு மணியாவது நம்ம வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா போதும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர், நீங்கள் ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர் பொருந்திய அந்த ஸ்டிக்கரை வாங்கிட்டு வச்சாலும் சரி, இல்லை லக்ஷ்மி படத்தில் ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரி 2 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கிற லக்ஷ்மி படம் வாங்கிட்டு வச்சாலும் சரி, இல்லது ஸ்வஸ்திக் போட்ட மந்திரம் புக்கு, இல்லை எந்த உங்களுக்கு அந்த ஸ்வஸ்திக் சின்னம் போட்டது எது கிடைக்குதோ அதை அன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது அந்த சாட்சாத் அந்த லக்ஷ்மி அம்மாவே உங்கள் வீட்டுக்கு வர்றதா ஐதீகம். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் இந்த நேரத்தில் நம்ம அதை வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீரியம், அதோடைய பவர் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் தான் வாங்கணும். என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வெள்ளி பொருள், 2வது ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்க. இல்லை ஸ்வஸ்திக் நம்ம அந்த ஸ்டிக்கர் பொறிஞ்சதாகவும் இருக்கும். நம்ம அந்த வீட்டில் அந்த பூஜை படத்தாண்ட ஒட்டுற மாதிரியும் இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. அது கூட தேங்காய் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எத்தனை மணிக்குள்ளார வாங்கணும்? 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார வாங்கிடணும். நீங்கள் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு பூஜை ரூமில் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பூஜை ரூமில் லக்ஷ்மி படம் அம்மா அவங்க முன்னாடி படம் இருந்ததுன்னா அவங்க முன்னாடி அந்த கால் பாதத்தில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா வெள்ளியில் நீங்கள் விளக்கில் நெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதை என்ன பார்க்கணும், வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமாக வைக்கணும். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சளில் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு கீழே தரையில் வீட்டில் மொழுகணும். மஞ்சளில் கீழே 2 பக்கமும் ஸ்வஸ்திக் வச்சுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா மஞ்சளில் மொழுகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் குங்குமத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் லாபம் எழுதணும். லாபம் எழுதிட்டு கீழே பார்த்திங்கன்னா அதே குங்குமத்தில் 5 5 2 5 இந்த நம்பரை கீழே நீங்கள் எழுதணும். முன்னாடி விளக்கு ஏற்றிட்டீங்க, 2 பக்கம் ஸ்வஸ்திக் வச்சுட்டிங்க, நடுவில் மஞ்சளை தடவிட்டீங்க, அதுக்கு மேலே லாபம் எழுதிட்டீங்க, கீழே 5 5 2 5ன்ற நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த தேங்காயில் முழுசாக மஞ்சளை தடவிட்டு
அதில் சிகப்பு கலர் ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா குங்குமம், அதில் வந்து அந்த தேங்காயில் வந்து ஸ்வஸ்திக்கை வந்து சிகப்பு கலரில் நீங்கள் வரையணும். தேங்காவில் வரைஞ்சிட்டிங்கன்னா, ஏன் சிகப்பு கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சிகப்பு கலர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது அதனுடைய வீரியம், அதனுடைய பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் அந்த 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார இதை வாங்கிட்டு வந்து நம்ம அந்த பூஜையை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, அப்பொழுது வந்து சந்திரன் முழு பௌர்ணமி ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன நினச்சி கேட்குறோமோ அது கிடைக்கும். நம்ம அம்பானியோடைய அதிக லெவலுக்கு போகணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக சம்பாதிக்கணும், என் கஷ்டமெல்லாம் போகணும், என் கடனெல்லாம் அடைக்கணும், நான் நிம்மதியாக வாழணும்னு நினச்சி நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாகவே நடக்கும். இதை நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக போட்ட 3 பதிவுமே அன்றைக்கி அந்த டைமுக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய லைஃபே வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உன் சுமையெல்லாம் என்மேல் இறக்கி வை, தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் பொறுப்பாளி நீயல்ல என்றறிந்து என்னையே ஒரு புகலிடமாக கொண்டு உன் கடமையை செய் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.